சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோல என்ன விடயம் சம்பந்தமா பார்க்க போறோம்னு சொன்னா, ஒரு மிக முக்கியமான விஷயம் தான் இந்த வீடியோலையும் பார்க்க போறோம். அதாவது இந்த உணவு திருவிழாவை ஒரு சில நபர்கள் திட்டமிட்ட ரீதியில தாக்குதல் நடத்தி அதை முறியடிச்சது அல்லது அந்த உணவு திருவிழாவை தோற்கடிக்கப்பட்டதா அதனுடைய நிறுவனர் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கிருக்கிற பொருட்கள் எல்லாமே களவாடி கொண்டு போனதாகவும் தகவலை சொல்லியிருக்கிறாங்க. இது சம்பந்தமா தான் இந்த வீடியோவில் திட்ட தெளிவாக பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. நான் உங்க தோழன் ரதன். வீடியோக்குள்ள போலாம். அதாவது பெருமளவில் நிதி கொட்டப்பட்டு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இடம்பெற்ற வடபகுதியினுடைய உணவு திருவிழா பாத்தீங்கன்னா அது தோற்கடிக்கப்பட்டதா அல்லது திட்டமிட்ட ரீதியில தோற்கடிக்கப்பட்டதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ஆனால் அதனுடைய நிறுவனர் BK அவர்கள் பாஸ்கரன் அவர்கள் சொல்லியிருக்காரு என்னன்னு சொன்னால், இது ஒரு சில அரசியல்வாதிகளினால் ஆட்கள் பஸ்ல அனுப்பப்பட்டு அவர்கள் மது கொடுக்கப்பட்டு அவர்கள் வேணுமென்று சொல்லி திட்டமிட்ட ரீதியில இந்த நிகழ்வை குழப்பினார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை பகிர்ந்திருக்கார். ஏன் இந்த தகவலை நான் இந்த இடத்துல நான் பகிர்றேன்னு சொன்னா, இதுவரைக்கும் எல்லா தகவலும் பொதுமக்கள் ரீதியாக ஒரு கருத்தை நாங்கள் பகிர்கின்ற பொழுது அதனுடைய நிறுவனர் ரீதியாக அவர் சொல்கின்ற கருத்துக்களை நாங்கள் இந்த இடத்துல பகிர வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கிறது. அதனால அவருடைய கருத்தை நாங்கள் இந்த இடத்துல பகிர்ந்து விடுகிறேன். நீங்க பாருங்க, பார்த்துட்டு மக்களாகிய நீங்கள் அல்லது சப்ஸ்கிரைபராக இருக்கிற நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, தொடர்ந்து பேசுவோம். முதல்ல சொந்தங்கள் எல்லோருக்கும் வணக்கம். உங்களுக்கு தெரியும் 7, 8, 9, 10 4 நாட்கள் ஒரு உணவு திருவிழாவை மிக பிரமாண்டமாக செய்யணும். ஒவ்வொரு வருஷமும் ஒரு வித்தியாசத்தை கொடுக்கணும். நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, இல்லை வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையாக இருந்தாலும் சரி என்று சொல்லி கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலால் எங்களுடைய ரீச்சா குடும்பம் இனிமேல் என்ன கஷ்டப்பட்டு வேலை செஞ்சது. உள்ளுக்கும் சரி, வெளியிலையும் சரி, நோட்டை இறங்கி நின்று நோட்டீஸ் கொடுத்து சிங்கள ஏரியாவிலேருந்து தமிழ் ஏரியாவிலேருந்து சகல இடத்துக்கும் போய் நின்று ப்ரமோஷன் செஞ்சு எல்லாம் கொண்டு வந்தது. ஆனால் அன்றைக்கு பெருசாக பேசப்பட்டது மீடியா மாதிரி வீடியோ போட்டது ஆளக்கானையில் ஆளுங்கேடாண்ட அப்படி இப்படின்னு மேலே மீடியா மாதிரி நட்பு ரீதியாக ஒரு 4 நாட்களுக்கு, அதாவது உணவு திருவிழா ஆரம்பிப்பதற்கு ஒரு 3-4 நாட்களுக்கு முதல் தான் எங்களுக்கான அந்த ப்ரொமோஷன் வேலையை மிக தீவிரமாக செஞ்சது. நிறைய வீடியோக்கள் செஞ்சது. காரணம் அவருக்கு அந்த உணவு திருவிழா மேலே இருந்த நம்பிக்கை. அதுக்கும் உணவு திருவிழாவில் சங்கடங்கள் ஏற்பட்டதுக்கு மீடியா மதிக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அவர் ஒரு தொழில் ரீதியாக ஒரு சமூக வலைத்தளத்தை வச்சு அவருடைய தொழிலாக அதை செய்து கொண்டிருக்கிறார். அவரை இந்த உணவு திருவிழாவில் இழுத்து கதைக்கிறத நிப்பாட்டணும். அது அவ்வளோ நெல்லாம் இல்லை. அவர் நாளைக்கு இன்னொரு ஆள் கூப்பிட்டாலும் போய் கார் விற்கிறனாலும் போவார், மோட்டர் சைக்கிள் விற்கிறனாலும் போவார். நாளைக்கு மோட்டர் சைக்கிள் வேலை செய்யலன்னொன்னா மதிக்கடிக்கல தானே, அது மதிந்த வேலையும் இல்லை தானே. எனிவே அந்த டாப்பிக்கை விட்டுட்டு முதல்ல விளக்கங்கள் கொடுக்கறது போகிறது வாரத்துக்கு முதல்ல எல்லார்கிட்டையும் பகிரங்கமாக நான் ஹேண்ட்ஸ் அப். ஓகே, இது என்னுடைய டீமிட தோல்வி இல்லை, என்னுடைய தோல்வி. நான் விட்ட தவறால் என்னை நம்பி வந்த மக்களுக்கு ஏற்பட்ட சிரமத்துக்கு நான் மனமாற உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நான் மன்னிப்பு கேட்கறது வேறு யார்கிட்ட இந்த சொந்தங்கள்கிட்ட. ஸோ அதனால் எனக்கு அதில் கூச்சமோ வக்கமோன்னு சொல்லி பட தேவையில்லை. நான் பிளவிடைக்க தட்டி கொடுக்குறேன். நீங்கள் அதே மாதிரி நான் ஏதாவது பிளவிட்டால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதைரியம் எனக்கு இருக்குது. நான் விட்டது என்ன பிழை என்று சொல்லி சொன்னால், இந்த உணவு திருவிழா இது முதல் தடவை இல்லை, 3வது தடவையாக நடந்தது. இதுக்கு முதல் வருஷமும் சின்ன சின்ன அசம்பாவிதம் நடந்தது. 2வது வருஷமும் சின்ன சின்ன அசம்பாவிதம் நடந்தது. இந்த வருஷம் 2வது நாள், 1வது நாள் நிகழ்ச்சி மிக சிறப்பாக மதிக்கு தெரியும். மதி கடைசி வரையும், அதாவது நான் வாசலில் நின்று எல்லாருக்கும் நன்றி சொல்லி என்னை எல்லாரும் கட்டி அணைச்சு ஃபோட்டோ எடுத்து வாகனத்தில் ஏற்றி அனுப்ப மட்டும் நான் வாசலில் நின்று நான் எந்த ஒரு அசம்பாவிதமும் ஒரு தரம் இருந்ததில்லை. கிட்டத்தட்ட 2000 மக்கள் வந்திருந்தவ. சாப்பாடு குறையண்டோ, சாப்பாடு சரியில்லையண்டோ, இந்த மாதிரி எந்த விதமான ஒரு அசம்பாவிதம் நடக்கல. இது வெள்ளிக்கிழமை நடந்த நிகழ்ச்சி. 2வது நாள் நடந்த நிகழ்ச்சி எங்களுக்கு 2 விதமான புக்கிங் சிஸ்டம் இருந்தது. நீங்கள் மதிந்த வீடியோ பார்த்தாலும் சரி, எங்களோட வீடியோ பார்த்தாலும் சரி, கிளியராக சொல்லியிருந்தாங்க. ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா 3000 ரூபா,
நேர இங்கே வந்து புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா கூட. அதனால நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுங்கன்னு சொல்லியே மதியம் கூட வீடியோல எல்லாம் விளக்கமாக சொல்லியிருந்தானே. ஸோ அதில் ஆரம்பத்திலேயே வந்த உடனே கொஞ்சம் நபர்கள் வந்து இந்த 3000 விளம்பரப்படுத்தினீங்கள், இப்போ 3500 சொல்கிறீங்கன்னு. அப்புறம் அவைக்கு அதை இல்லை, நீங்கள் முதலே புக் பண்ணி பதிவு செஞ்சிருந்தா தான் இந்த விலை, இப்போ இருந்தால் கூடன்னு சொல்லி எடுத்தாச்சு. ஆனால் உண்மையில் எங்களுடைய பிளான் என்னவாக இருந்தான்னு சொல்லிட்டுன்னா, ஆன்லைனில் புக் பண்ணின ஆக்களில் 2 விதமான ஆக்கள் இருந்தது. ஒன்று வந்து காசு பே பண்ணி புக் பண்ணாக்கள், இன்னொன்று ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு அங்கே வந்து பே பண்ணுறதுக்கு இருந்த ஆக்கள். இந்த 2 நம்பரையும் வச்சு கொண்டு தான் நாங்கள் எங்களுடைய ஒழுங்கமைப்பை செஞ்சது. இத்தனை ஆயிரம் பேர் தான் வருவினம். அப்போ இதுக்கான சாப்பாடுகள், அதுக்கான பேக்கப் பிளான் இல்லாமல் மொக்குத்தரம நிகழ்ச்சிகளோட தயாரிக்கையில் நான் ரீச்சாவில் மட்டும் நிகழ்ச்சியில் நான் 10 நாட்டில் நிகழ்ச்சி செய்தேன். கனடாவில் இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு தெரியும், ஒரே மேடையில் 1000 ஈழத்தமிழ் கலைஞர்களை மேடியேற்றின பெருமை எனக்கு இருக்குது. இன்று வரையும் அந்த பிரேக் உடைக்கையில், அதாவது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தில் அவ்வளவு நிகழ்ச்சியும் 4 மணத்தியாலத்தில் நான் அந்த நிகழ்ச்சி செய்ய என்ன கேட்டவ, என்ன பகுதியாக வர்ற 1000 பேரும் மேடு ஏறுகிறங்கிறதுக்கே இவ்வளோ நேரம் செல்லும், எப்படி ஏற்றுவேன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணவேன் என்னோட. பட் ஒரு பிசகு விலகாமல் அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தது. கனடாவில் இருக்கிற மக்களே அதுக்கு சாட்சி. சரி, அதை விடுவோம். ஸோ இங்கே வந்து நிகழ்ச்சிகள் வந்து பார்த்து ஒவ்வொரு நாளும் படியங்களை கூப்பிட்டு மீட்டிங் வச்சு இது அப்படி இருக்கணும் சகலதும் பக்காவாக தான் நடக்கும். என்னோட சேர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை செய்கிற ஆட்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு கரைச்சல் கொடுப்பேன்னு சொல்லி. சரி, என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், அளவுக்கு மீறின மக்கள் வந்தது நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு 5000 மக்கள் வருவினம். அதுக்கான சர்வீஸை நாங்கள் வடிவாக கொடுக்கணும், அதுக்கான செட்டப் இருக்கணும்னு தான் இருந்தது. திடீரென்று அந்த நம்பரை தாண்டி கூட வரைக்கல அங்கே கொஞ்சம் சிக்கலாக போச்சு. நான் உடனேயே வீடியோ எடுத்து போட்டு, நான் தயவு செய்து இதுக்கு மேலே வராதீங்க ப்ளீஸ், என் ஆக்கள் கூட்டம் கூடவா இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சிரமமாக இருக்குமான்னு நான் உடனேயே வீடியோ போட்டு நான் என்ன சொல்லி சொன்னால் ஆக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி. ஒன்று. ரெண்டாவது உள்ள வரைக்கிலேயே அங்கே தள்ளுமுள்ள தொடங்கிட்டுது. அப்போ அதுலேயே கொஞ்சம் பிரச்சனையாக போயிடுச்சு. அப்போ அவையில் உள்ள எடுக்கல எங்களுக்கு சரியான சிரமமாக போச்சு. இந்த முறை என்ன செஞ்சினாங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஒரு ஸ்கேனிங் மிஷின் ஒன்று வச்சுனாங்க. போன முறை கொஞ்சம் கூறிய ஆயுதங்கள் அதுகள் இதெல்லாம் சொல்லி கொஞ்சம் பிரச்சனைகள் வந்திருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது, ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கேன் பண்ணுற மிஷினை வச்சு அந்த மிஷினுக்களால் ஒரு வழியால் உள்ள பிறகு 5 கவுண்டர் வச்சிருந்தாங்க. 5 இடத்துல டிக்கெட் செக் பண்ணுறது, வாங்குறது, காசு கொடுக்குறேன்னு சொல்லி 5 இடத்துல வச்சிருந்தாங்க. அதனால அந்த கவுண்டரை தாண்டி வர மட்டும் நெரிசலாக இருந்தது. அப்புறம் இங்கால ஓரளவுக்கு ஆக்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த ஆக்கள் கூட பின்னுக்கு நிற்கிற ஆக்கள் நேரம் செல்லுது, சாப்பாடு முடிய போகுதுன்னு சொல்லி தள்ளி கொஞ்சம் நெரிசல் ஏற்படுத்தினால பின்னுக்கு போய் சேர கொஞ்சம் 6:30-7 மணி ஆச்சு சில ஆக்களுக்கு. சரி, பின்னுக்கு போன உடனே தான் சம்பவம் ஆரம்பித்தது. பின்னுக்கு போகும் தனையும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆட்டிறைச்சி மட்டும் 600 கிலோ சமைச்சினாங்க. ஆட்டிறைச்சி மட்டும் 600 கிலோ சமைச்சினாங்க. அங்கே சாப்பாடு இல்லை, சாப்பாடு குறைய செஞ்சது, அப்படி இப்படி எல்லாம் நிறைய இதுகள் போய்கொண்டிருக்குது. அப்படியெல்லாம் இல்லை. என்னதான் நடந்தாலும் நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் இதை நியாயப்படுத்துறதுக்காக சொல்லல. அங்கே உள்ள நடந்த சம்பவங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு தெரிய வேணும். இங்கே சோசியல் மீடியாவில் பெரிய ஒரு பிம்பம் ஒன்று கட்டியமைக்கப்படுது. அது என்ன தேவை இருக்குது, என்னத்துக்காக கட்டியமைக்கணும்னு எனக்கு தெரியல. பட் உள்ள நடந்த சில விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ மறக்காம பாருங்க. வீடியோ பார்த்திருப்பீங்க. அதனுடைய உரிமையாளர் சொல்கின்ற விஷயத்தை தட்ட தெளிவாக ஒரு சமூக ஊடகம் ஒன்றுக்கு அவர் கருத்தாக சொல்லியிருக்கிறாரு. நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த நிகழ்வில் திட்டமிட்ட ரீதியில ஒரு கட்சியினால அரசியல் கட்சியினால இந்த நிகழ்வு இடம்பெற்றதாக இன்னொரு வலியொலியில ஒருவர் சொல்லியிருந்தார். இவர் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, குறிப்பிட்ட இந்த உணவு திருவிழா நடத்திய நிறுவனத்தினுடைய நிறுவனர் சில பகுதியினுடைய மக்களை தன்வசப்படுத்துவதை அவர் விரும்பவில்லை. அதனால அவர் திட்டமிட்ட ரீதியில் அவரால் அனுப்பப்பட்ட நபர்கள் தான் இந்த வேலையை செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சந்தேகமான கேள்வியை நேற்றைக்கு இரவு இடம்பெற்ற வீடியோ அவருடைய பகிர்வில் அதை பகிர்ந்திருந்தார். நான் அதை காலையில பார்த்திருந்தேன். ஆனால் அதனை தொடர்ந்து இன்று மாலை நடந்த இந்த ரிஷாவில் நடந்த இந்த உணவு திருவிழாவில் இடம்பெற்ற இந்த உணவு திருவிழாவுடைய தோல்விக்கான காரணத்தை, அது மட்டுமில்லாமல் அதனுடைய முதலாளி அதை தெளிவுபடுத்துகின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட அரசியல் கட்சிகள் சார்பாக அந்த குறிப்பிட்ட
நிகழ்வை நடத்தியவரும் வந்து அவர் தன்னுடைய கருத்தை வந்து முன்வைக்கார். ஒரு சில அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் தான் இவ்வாறு நிகழ்வை நடத்தியிருந்தார்கள். தான் ஒரு நிகழ்வை கஷ்டப்பட்டு நடத்துகின்ற பொழுது பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எதிர்கொண்டுதான் நான் நடத்துகிறேன், நீண்ட கால திட்டமாக இதனை நடத்துகிறேன். அது மட்டுமில்லாமல் இது 3வது வருடமாக நடத்துகின்ற பொழுது 1வது வருடமும் தான் அசம்பாவிதத்தை சந்தித்தேன், 2வது வருடம் அசம்பாவிதத்தை சந்தித்தேன். ஆனால் இந்த அளவுக்கு பெரிய ஒரு இழப்பான அசம்பாவிதத்தை சந்திக்கவில்லை அப்படின்ற விஷயத்தை சுட்டிக்காட்டுகிறார். அதுல இன்னும் ஒரு வேதனையான விஷயம் என்னன்னு சொன்னா, வேலை செய்த பெண் பிள்ளைகளுக்கு வந்து வந்திருந்த அதனுடைய ரசிகர்கள், உணவு ரசிகர்கள் வந்து பெண் பிள்ளைகளை வந்து ஆபாசமாக பேசியது, அவர்களை தாக்கியது, ஹெல்மெட்டால தாக்கியது, அது மட்டுமில்லாமல் கேவலமாக பேசியது, இவ்வாறாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை வந்து குறிப்பிட்ட முதலாளி வந்து வந்த ரசிகர்கள் மீதும் அவர் வைக்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். இதுல வியாபார ரீதியாக இந்த ஃபெஸ்டிவல், ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடப்பட்டிருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனை அப்படின்ற பொழுது அதனுடைய உரிமையாளருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்திருக்கின்ற ரசிகர்கள் அல்லது அதனுடைய ரசனையாளர்களுக்கும் இடையில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு மத்தியில வந்து அங்கே பணியாற்றுபவர்களை துன்புறுத்தியது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அது உண்மையில ஒரு விஷயமாக தான். இப்ப என்னிடம் ஒரு வேலையாளர் இருக்கிறார்கள் சொன்னா எனக்கும் என்னிடம் வருகின்ற வாடிக்கையாளர்களுக்குமே பிரச்சனை ஒழிய என்னுடைய வேலைக்காரரோடு பிரச்சனை படப்பட வேண்டிய அவசியம் வந்து யாருக்கும் இல்லை அப்படின்றது அவருடைய கருத்து. அதை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்தாக இருக்கிறது. ஆனால் தன் மீது இருக்கின்ற அரசியல் ரீதியான காழ்ப்புணர்ச்சி காரணமாக இவ்வாறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதை வந்து அவர் சுட்டிக்காட்டுறார். அதில் இன்னும் ஒரு விஷயம் சொன்னா, அளவுக்கு அதிகமான உணவுகள் வீண்விரயமாக்கப்படுறது. அவரை பொறுத்தவரையில வந்த மக்களுக்கான அழகான உணவை தங்களால் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தாங்கள் தயார் நிலையில இருந்ததாகவும், அது மட்டுமில்லாமல் அளவுக்கு அதிகமான மக்கள் வந்தது மட்டும் உணவை வந்து எடுத்துக்கொண்டே சாப்பிடாமல் விரயம் செய்தது மட்டுமில்லாமல் அவ்வளோ வந்து குப்பைகளை போன விஷயத்தையும் வந்து அவர் சுட்டி காட்டியிருந்தார். அதுல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நான் கூட ஒரு வீடியோல பார்க்கக்கூடியதா இருந்தால் அந்த பழங்கள் வச்சிருக்கின்ற அந்த இடத்துல ஒரு பெண்மணி பெஸ்டெக் என்கின்ற பொழுது தர்பூசணி பழம், அந்த பழத்தினுடைய எல்லாருக்கும் அவர்கள் 5000 பேர் வச்சுக்கிறாங்க, 5000 துண்டு தான் வெட்டி வச்சிருப்பாரு. ஒரு நபர் மட்டும் 2 கையிலே வந்து 8 துண்டு எடுத்துக்கொண்டு போகின்ற பொழுது மற்றவர்களுக்கான உணவினுடைய அளவு இங்கே காணாமல் போகும். இதுல இன்னும் ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த வயிறு வந்து ஒரு சார்ந்த ஒரு வயிற்றுல வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 800 கிராம் அல்லது 1 கிலோ இதுக்கு மேல சாப்பிட முடியாது. அப்படி நீங்கள் இனி இல்லையன்ற அளவு சாப்பிடுவதாக இருந்தாலும் 1.5 கிலோ இதுக்கு மேல எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த உணவு உள்ளுக்க வந்து போக முடியாது, அவ்வளவுதான் சாப்பிட முடியும். அதை தாண்டி அந்த உணவையும் எடுத்து வீண்விரயம் செய்வது அப்படின்றது உணவில்லாம கஷ்டப்படுற எவ்வளவோ மக்கள் இருக்கிறார்கள், அவ்வளவு பேருக்கும் வந்து அது ஒரு பெரிய ஒரு வேதனையும் வலியையும் கொடுக்கின்ற ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் இப்ப கிளிநொச்சியோ அல்லது வந்து இந்த நிகழ்வு நடந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அருகாமையில் இருக்கின்ற உணவகங்கள்ல எல்லாம் வந்து அவங்களுடைய வியாபாரம் வந்து கட்டாயம் இதனால நின்று இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இங்கே வருகின்றதுனால நிறைய பேருக்கு வந்து அங்கே வியாபாரம் குறைஞ்சிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 நாள் இந்த நிகழ்வு நடக்கின்ற பொழுது 4 நாளும் அந்த உணவு திருவிழாவுக்கு போகின்ற பொழுது மற்ற வியாபாரிகளுடைய வியாபாரம் தடைப்படும். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயத்தை நாங்கள் இதில் யோசிக்க வேண்டும். நாங்கள் இதில் முதலாளி சார்பாக இந்த முதலாளி சொல்கின்ற விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் முதலாளி தன்னுடைய காசை தந்திருக்கிறார், மன்னிப்பு கேட்டிருக்கார், இதெல்லாம் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த ஒரு குடும்பத்துல வந்து ஒரு 5 பேர் வருகின்ற பொழுது 3000 ரூபாய் இணையத்தினூட புக் பண்றோம்னு சொன்னா 15,000 ரூபாய். அது 15,000 ரூபாய் மட்டும் இல்ல, அந்த 5 பேரும் பெறதுக்கான வாகன செலவு, நேர செலவு, அந்த குழந்தை பிள்ளையோட வருகின்ற பொழுது அதனுடைய மன அழுத்தம், இவைகள் எல்லாத்துக்கும் வந்து யாருக்கான பதில் சொல்வார் அப்படின்றது வந்து பலருடைய கேள்வியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து இதுல சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். அதாவது இந்த உணவு திருவிழாவில் வந்து நாங்கள் எத்தனை ஆயிரம் பேர் வந்திருந்தாலும் இந்த குறிப்பிட்ட நிகழ்வு தோற்கடிக்கப்பட்டதுக்கு உணவு பற்றாக்குறை அப்படின்றத ஏற்றுக்கொள்றதா இல்லையான்னு சொல்ல முடியாது, என்னுடைய பார்வையில சொல்ல முடியாது. அவர்கள் திட்டமிட்ட ரீதியில இதை செஞ்சிருப்பாங்க, அதைத்தான் அவர் இந்த நிறுவனத்தினுடைய நிர்வாகியும் சொல்வார். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த நிர்வாகி சொல்கின்ற கருத்தை விட நான் ஒரு விஷயத்த நான் என்னுடைய மைண்ட்ல பட்ட நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இப்ப 3-4 நாள் உணவு திருவிழா நடக்கின்ற பொழுது, அந்த 4 நாள் உணவு திருவிழாவில் வந்து ஒரு விஷயம் இங்க வந்து யோசிக்கணும். இப்ப 3-4 நாள் உணவு திருவிழா நடக்கின்ற பொழுது, அந்த 4 நாள் உணவு திருவிழா நடக்கின்ற பொழுது, அந்த 4 நாள் உணவு திருவிழாவில் வந்து ஒரு விஷயம் இங்க வந்து யோசிக்கணும். இப்ப 3-4 நாள் உணவு திருவிழா நடக்கின்ற பொழுது, அந்த 4 நாள் உணவு திருவிழாவில் வந்து ஒரு விஷயம் இங்க வந்து யோசிக்கணும். இப்ப
இப்ப 2வது நாள் வந்து உணவு பற்றாக்குறை கடைசி வந்து வராது. என்ன சொன்னா 4 நாட்களுக்கான ஸ்டாக் வந்து கட்டாயம் அவர்களிடம் இருக்கும். இந்த 2வது நாள் ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா அந்த அடுத்த நாள் ஸ்டாக் எடுத்து இதுல யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணி போட்டு அதுக்கு அடுத்த நாள் ஸ்டாக் எடுத்து அதுக்கு முன்ன நாள் போட்டிருந்தாலும் அல்லது வந்து இரவோடு இரவாகவோ அடுத்த நாள் வந்து தேவையான பொருட்களை வந்து வாங்கி ஏதாவது செஞ்சிருப்பார்கள். அதனால அந்த உணவுக்கு தட்டுப்பாடு வந்திருக்காது. இங்க வந்து இந்த மக்கள் அவர்களுடைய குளறுபடி அல்லது வந்து இதனுடைய இயக்குனர் சொல்வது போல ஏதாவது ஒரு அரசியல் கட்சியினுடைய திட்டமிட்ட சதி காரணமாக தான் இந்த விஷயம் வந்து இடம்பெற்றிருக்கலாம் அப்படின்றது அவர் சொல்கின்ற ஒரு கருத்தாக இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் பார்க்கலாம் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் பார்வையில வந்து இந்த விஷயம் வந்து குறிப்பிட்ட நிறுவனத்தினுடைய நிர்வாகி செய்த தவறு அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து தன் பக்கம் 100% நான் சரியா செஞ்சேன் அப்படின்றதையும் இல்லைன்னு சொல்றாரு. தவறு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் விட்ட தவறுகள், பொருட்களை அடிச்சுடைச்சமை, சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் பொருட்களை களவெடுத்து எடுத்துக்கொண்டு போனமை, அது மட்டும் இல்லாமல் இந்தலாத்தை செய்து கொண்டு தங்களுடைய காசை வந்து திருப்பி பெற்றுக்கொண்டமை, இதுகள் வந்து சுட்டிக்காட்டப்படுகின்ற குற்றங்களாக இருக்கிறது. இந்த விஷயம் வந்து இப்ப இந்த விஷயத்துல வந்து இந்த 2 நாட்கள் 3 நாட்கள் இந்த விஷயங்கள் இனி பேசப்படும். ஆனால் எது அப்படியா இருந்தாலும் அது சாதகமாக இருந்தாலும் அந்த உணவு திருவிழாவுக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு விளம்பரம். இப்ப பாதகமாக இருக்கிறதும் இது இன்னும் அளவுக்கு அதிகமாக விளம்பரம் மட்டும் இல்லாமல் உலகத் தமிழர்கள் மத்தியில வந்து இது பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. அது எவ்வளவுதான் குறிப்பிட்ட நிறுவனத்தினுடைய நிர்வாகியை சம்பந்தமாக கேவலமாக பேசினாலும் சரி அல்லது நல்ல மாதிரி பேசினாலும் சரி அவர்களை பொறுத்தவரையில் இது வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியாகத்தான் பார்க்கப்படுது. என்ன சொன்னா இந்த விளம்பரம் அப்படின்றது வந்து மிக முக்கியமான விஷயம். இது மக்களால் வந்து உருவாக்கப்பட்ட விளம்பரம் மட்டுமில்லாமல் இலகுவாக எல்லாரிடம் கொண்டு வச்சிருக்கப்பட்டது ரிச்சா அப்படின்ற போது இப்பொழுது உலகத்தில் வாழ்கின்ற எல்லா தமிழர்களிடம் வந்து இது தெரிகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுல அதனுடைய முதலாளி சொல்கின்ற ஒரு விஷயத்த வந்து இதுல குறிப்பிடணும். அதாவது தனக்கு வந்து இந்த நிகழ்வு தனக்கு வெற்றி அப்படின்றது மட்டும் இல்லாமல் தன்னை அல்லது அங்க இருக்கின்ற ஒரு உயிர் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் அங்க வந்திருந்தவர்கள் தயார் நிலையில வந்திருந்தார்கள். ஆனால் யாருடைய உயிரும் வந்து அங்க பறிக்கப்படவில்லை. ஆனால் அந்த வேலை செய்த பெண் பிள்ளைகளுக்கு வந்து ஹெல்மெட்டால் அடிச்சது அப்படின்றது தன்னை தாங்கிக் கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து தனக்கு அப்படி ஒரு உயிராபத்து நடக்காத பட்சத்துல தனக்கு இந்த நிகழ்வு வந்து தான் வெற்றி நிகழ்வாக நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட உணவு அந்த நிர்வாகி வந்து சொல்றதையும் வந்து இங்க காணக்கூடிய இருக்குது. ஆக மொத்தத்துல வந்து இது வந்து திட்டமிட்ட ரீதியாக இடம்பெற்ற ஒரு சதி நிகழ்வாகத்தான் அதனுடைய முதலாளி சொல்றார். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. இதோட இந்த விஷயத்தை முடிச்சு கொள்ளலாம். மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.